இந்த நிலைமை யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்னாடி நான் பிசிக்கல் ரிலேஷன் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நீங்க ஏன் பிசிக்கல் ரிலேஷன் பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ஒருத்தவங்க மெசேஜ் பண்றாங்க. அந்த மெசேஜ்ல ஒருத்தவங்க லைஃப் லாங் என் கூட வருவாங்க நம்பி அவங்க கூட நான் பிசிக்கலா இருந்துட்டேன். ஆனா என்னால அதுல இருந்து வெளியில வர முடியல. இப்போ உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க, நான் உன கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கணும்னு சொல்லி என்ன விட்டுட்டு போயிட்டான். இதுல இருந்து நான் வெளியில வருவானு எனக்கு தெரியல. உங்களை ஒரு அண்ணனா நினைச்சு உங்க கால்ல கூட நான் விழுந்து கேட்கறேன். இந்த விஷயத்தை மட்டும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி யாரும் அவசரப்பட்டு பிசிக்கல் ரிலேஷன் மட்டும் இருந்துட வேடான்னு சொல்லிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ்ல இருக்கு. இந்த மெசேஜ் நீங்க காலையில பாக்குறீங்க, அதை அக்செப்ட் பண்றீங்க. திடீர்னு அந்த தரப்புல இருந்து மெசேஜ் வருது, அது அவங்களோட சிஸ்டர், அவ ஆல்ரெடி செத்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. வழி என்னால எப்படிங்க கடக்க முடியும்? அவங்க கிட்ட பேசுறதெல்லாம் கடமைக்கு பேசணும்னு நினைக்கிறீங்களா? உண்மையாவே ஒரு பிரதரா நினைச்சு தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ அதே நம்பிக்கையில ஒரு பொண்ணு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்ததும் அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான். உண்மையாவே எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. தயவு செய்து எல்லார்ட்டையும் சொல்லுங்க, நான் யாரும் அவசரப்பட வேண்டாம், என் நிலைமை யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப பசங்க நிறைய பேர் என்ன பிசிக்கலா யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அந்த ஃபீலிங் பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, உண்மையா நேசிச்ச ஒவ்வொரு பசங்களுக்குமே அந்த ஃபீல் இருக்கும். இவ்வளவு ஓப்பனா பேசுறதுக்கு காரணமே என்னால அவங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க முடியுது, அவங்களோட வலியை உணர முடியுது. பிசிக்கலா இருக்கிறது அவங்களுடைய பர்சனல் தான், பட் ஏமாத்திட்டு போறது இது தப்பா கரெக்டான எனக்கு